சொல்லி அந்த தண்ணிகளை தேடு. சொல்லி தண்ணிகளை தேடுமா. இந்த தாத்தா, உன் பேத்தி ஆகாசத்துல அடுப்பு மூட்டி கலிகிண்டலாமான்னு யோசனை பண்ற. நீ சொல்றது இங்க அவ காதுல விழப்போகுது. என்ன கண்ணு, அப்படியா? அந்த ஆளுதான் மூளை இல்லாம பேசுதுன்னா உனக்கு மூளை இல்ல தாத்தா. ஆகாசத்துல அடுப்பு மூட்டி கலிகிண்ட போறான். ஈச்சம்பாக்கத்தை முன்னொரு காலத்துல முரட்டாண்டி குப்பத்துக்காரவங்க தாக்கின போது அந்த கலவரத்தில இருந்து நம்ம கிராமத்தை காப்பாத்தின வீர புருஷர்களுக்கு கிளித்தீவுல சமாதி அமைச்சு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியில இந்த ஈச்சம்பாக்கமே காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் பட்டினியா கடந்து கிளித்தீவுல இருந்து விடுற வானத்தை பார்த்து சாப்பிட்டு விரதம் முடிக்கிறோங்கிற வழக்கம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த சமாதிகளுக்கு தூபதீபம் காட்டுற கடமை சுத்து முறையில உழவர் வகுப்புல இருந்து மீனவர் வகுப்புக்கு இப்ப வந்திருக்கு. அந்த பொறுப்புக்கு யார தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத முடிவெடுக்கத்தான் இப்ப நாம முக்கியஸ்தர்கள்லாம் கூடியிருக்கோம். சீக்கிரம் சொல்லுங்க, மச்சம் பிள்ளைக்கு பசி எடுக்குது. கொஞ்சம் பொறுங்க, பொறுப்பான ஆளை நானே நியமிக்கிறேன். பொன்னனும் நல்லானும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. இதுல அனாதையா கிடைச்ச பொன்னனை என் சொந்த மகனா வளர்த்தேங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பொண்ணு தோணி செலுத்துறதுல மட்டும் கில்லாடி இல்ல, கடமையிலையும் பொறுமையிலையும் மிகச்சிறந்தவன். மனசு ரொம்ப சுத்தமானவன், தெய்வ காரியங்களுக்கு தகுதியானவன். அதனால அடுத்த பௌர்ணமியிலே இருந்து கிளித்தீவு சமாதிகளுக்கு தூபதீபம் காட்டி பானம் விடுற கடமைக்கு நம்ம பொன்னனையே நியமிக்கிறேன். என்ன உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானா? இந்த பூஜை சாமான்லாம் இதுல இருக்கு. பூஜை எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா திரும்ப வந்துடு. நீ திரும்பி பாக்குறதுக்குள்ள வாழைச்சத்தம் கேக்குதா இல்லையான்னு பாரு. எனக்காக காத்துட்டு இருக்கேன். போலாமா?
எங்க? நான் போய் தாத்தாக்கு சோறு போட்டு ஒரு நொடியில வந்துடுறேன். நானும் மூப்பன் கிட்ட பூஜை சாமான் கொடுத்துட்டு குளிச்சு சாப்பிட்டு ஒரு நொடியில வந்துடுறேன். காலையில ஒண்ணுமே சாப்பிடல. நீ மட்டும் சாப்பிட்டியா? சீக்கிரமா வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். பேசு. ஏன் பேச மாட்டேங்கிற? என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசலாம். நீ பேச. என்ன பேசுறது? ஏதாவது பேச. நீ பேசு, நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு செல்லி? நீரை பழந்து மீனை பிடிக்கிறவனா? மண்ணை பிசைந்து உயிர் வாழறவனா? மண்ணு நீரும் சேர்ந்தா பொண்ணு மணியும் பூத்து வரும் செல்லி. வானத்துல பூக்கிற நட்சத்திரங்களுக்கு என்ன வயசோ அதே வயசுதான் இந்த மண்ணுக்கும். இதுக்கு முன்னாலேயும் எத்தனையோ காதலர்கள், எத்தனையோ ராத்திரிகள், எத்தனையோ காதல் கதைகள் இதே கடற்கரையில பேசியிருப்பாங்க இல்லையா? அவங்க மூச்சும் பேச்சும் காத்தோட காத்தா கலந்து இந்த பக்கம் பூராவும் அலைஞ்சிட்டு இருக்கும்ல செல்லி. இந்த ஈச்சம்பாக்கமே திரண்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சதுன்னா அதோ தெரியுற அந்த அடிவானம் அது நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கும். தாத்தா, என்னம்மா? கடற்கரை மணல்ல உட்காந்து காத்து வாங்கினா எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? உப்பம் காத்து வாங்கினா சுகமா தான் இருக்கும். ஆனா ரொம்ப வாங்கினா ஜன்னி வந்துடும். பேச்சு தாத்தா. என்னம்மா? நாளைக்கு சந்தைக்கு அவரும் வராரு. அவரும் வராரா? அது யாருமா அவரு? அதான் தாத்தா அவரு. ஓ, மாறிய சொல்றியா? அவன் நாளைக்கு சந்தைக்கு வரமாட்டாமா. எங்கேயோ வெளியூர் போறதா சொல்லிட்டு இருந்தான். அப்பாடி, விட்டதடி ஆசை வெளாம்பழுத்து ஓட்டோட. என்னம்மா சொல்ற? ஒண்ணும் இல்ல தாத்தா. தாத்தா. என்னம்மா? நம்ம முண்டக்கண்ண பொண்டாட்டி பாவாயி இல்ல, அவ அடிக்கடி வெளாம்பழத்தையே சாப்பிடுறா. அது ஏன் தாத்தா? மசக்கம்மா, புளிப்பு அதிகமா பிடிக்கும். எனக்கு பிடிக்கலையே தாத்தா. எது, பைத்தியமா? இல்ல, வெளாம்பழம். கால நேரம் வந்து உனக்கும் கல்யாணம் ஆனா வெளாம்பழத்தை போட்ட கேட்கத்தான் போறேன். வெளாம்பழத்துக்குள்ள குழந்தை இருக்குமா தாத்தா? பேசாம தூங்க மாட்டேன். சும்மா நோனா 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 நிக்கிட்டு. என்னடா மாறி, என்னடா நீங்க சந்தையில ஒண்ணு ஆளே காணோம்? பக்கத்தூர்ல ஒரு கல்யாணம், அதுக்கு போயிருந்தேன். ஆமா, என்ன விசேஷம்? என்னைக்கு ஒரு சந்தை தானடா. அதே முறுக்கு, அதே அதிரசம், அதே வாழைப்பழம். என்னது? சண்டை இல்லடா, சண்டை சண்டை. சண்டை என்ன சண்டை? உங்க வீட்டு சண்டை எங்க வீட்டு சண்டை இல்ல. சண்டைக்கு வந்த சாமான் வெளியே கூட்டி போச்சு. ஏய், என்னடா பாக்குற? உன் செல்லி உள்பட வேண்டா. ஏய், என்னடா சொன்னேன்? அவனோட மிரட்டிட்டு இருக்க? எவனை அடிச்சா அவனை மிரட்டுவே நீங்க? ஏய், உன்னோட சண்டையில அந்த செல்லி பொண்ண ஒரு ரூபாய் இலக்காரமா பேச போக அந்த பொண்ணு இருக்கிறானே எங்க மீனவன், வந்தவன் போனவன், குந்தனவன் முடிஞ்சான், நிமிர்ந்தவன் நடந்தவன், அத்தனை பேரையும் சும்மா போன போட்டு போட்டி இருக்கான்டா. என்ன கூட ஒரு உணவு உழைச்சிட்டா. நீங்க இருக்கா பாரு. வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஆமா, நீ என்னமா அந்த செல்லி பொண்ணுக்கு முறமாப்பிள்ளைன்னு சொல்லி தெரியல? எங்க போயிருந்த? போயிருந்த? ஏய் பெருமுப்பா, மாறி, என்னப்பா இது? 2 தலைமுறை காலமா இந்த ஈச்சம்பாக்கத்துல மீனவர் குலமும் குயவர் குலமும் ரத்த மரம் மாதிரி வளர்ந்து நிற்கிறது. வளர்த்ததே நான் தானடா. அதை நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? இந்த திங்களெல்லாம் வேண்டாம். உங்க பொண்ணு அற்பகாரியம் பண்றான். நான் குயவர் குலத்தை சேர்ந்தவன். சிறு பொறி பெருந்தியாயிரும். அவங்கிட்ட சொல்லி வைங்க. என்ன இவன் இப்படி உளறிட்டு போறான்? அவன் இத புதுசாவ செய்யறான். நம்ம வேலையை பார்ப்போம். செல்லி, சொல்றேன், தப்பா நினைக்காத. ஏதோ ஆசைப்பட்டு பொண்ணுங்கிட்ட மனசை பறி கொடுத்துட்டேன். அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா குலம் கோத்திரம் பாக்குறவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. செல்லி, இந்த ஈச்சம் பாக்கத்துல நம்ம 2 வகுப்பை சேர்ந்தவங்களும்
தாயும் பிள்ளையுமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது அப்படியே நிலைக்கணும்னா நீயும் பொண்ணனும் இந்த ஊரை விட்டே வெளியேறி எங்கேயாவது போய் சந்தோஷமா நிம்மதியா வாழணும். அதை விட்டுட்டு அங்க பாக்குறது இங்க பேசுறதுன்னு இருக்காதீங்க. சொல்லி நீ என் தங்கச்சி மாதிரி என் மனசுல பட்டதோ சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம். பிச்சம்மா சொன்ன மாதிரி நாம 2 பேரும் இந்த ஊரை விட்டு போனாதான் நிம்மதியா வாழலாம். நமக்குன்னு ஒரு காலம் வரும் செல்லி. அப்ப எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த காலம் எப்ப வரும்? சீக்கிரமே வந்துடும். மழை வர்ற மாதிரி இருக்கு. வா, கோயிலுக்குள்ள போயிடலாம்.